ஹாய் டிசைனர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. பின்ட்ரெஸ்ட்லேருந்து இமேஜ் எடுத்து, அதாவது ஆரிவொர்க் பண்ணியிருக்கிற ஒரு இமேஜ் எடுத்து சாட் ஜிபிடியில் போட்டு நம்ம வந்துட்டு எப்படி அந்த அவுட்லைனை ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு வந்துட்டு என்னென்ன ஆப்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம சாட் ஜிபிடியிலேருந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஃபஸ்ட்டு பின்ட்ரெஸ்ட் வேணும், சாட் ஜிபிடி வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் காப்பி ஆப் வேணும். இந்த 3 ஆப்புமே நம்மளுக்கு வேணும். சரிங்களா? இப்போது பின்ட்ரெஸ்ட்டில் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு சின்ன டிசைன் பட்டர்ஃப்ளை ஆரி டிசைன்னு நான் சர்ச் பண்ணுறேன். அதெல்லாம் இங்கே வருது இல்லைங்களா? பட்டர்ஃப்ளையை நீங்கள் எந்த பட்டர்ஃப்ளை வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி பட்டர்ஃப்ளை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா? கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பட்டர்ஃப்ளை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தாச்சுங்களா? இப்போது இதில் வந்து கீழே என்ன பாயிண்ட் கொடுக்கணும், ஆஸ்க் சாட் ஜிபிடி அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா? அதில் கிரியேட் ட்ரேசிங் pattern for this image. background வந்துட்டு background white, outline background வந்துட்டு white, outline black. இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு கிளியராக தெரியும். இப்போது இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் உள்ளே இருந்து வெயிட் பண்ணுங்கள், வெளியில் வந்துடாதீங்க. சாட் ஜிபிடி வந்துட்டு இமேஜை க்ரியேட் பண்ணாது, அதனால் நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி வந்துருச்சுங்களா? இப்போது இதை டச் பண்ணோம் அப்படின்னா சேவ் அப்படின்னு காமிக்குதுங்களா? தெரியுதுங்களா? சேவ் கொடுத்துர்லாம் நம்ம. இதுக்கப்புறம் வெளியில் வந்துடலாம். இப்போது பேப்பர் காப்பியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் நம்ம பட்டர்ஃப்ளை கொடுத்தோம், அது இப்படி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ நம்ம எடுத்து ஐ காட் இட் கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம வந்துட்டு ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சைஸில் போதும். முடிஞ்சால் நான் ஏதாவது ஆரியில் வந்துட்டு போட்டு காமிக்கிறேன். இப்போது லாக் சிம்பிள் மேலே இருக்கு இல்லைங்களா? லாக் பண்ணிக்கலாம். நம்ம ஆடாது. இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் ட்ரேசிங் பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே மேலே வச்சு நான் ட்ரேஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போது இதோட அவுட்லைன்ஸ் மட்டும்தான் எனக்கு தேவை. அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட ட்ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். பிகினருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அதனால தான் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு ஐடியாக்காக பெரிய இமேஜ் எடுத்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு குட்டி இமேஜாகவே நான் சூஸ் பண்ணேன். ஓகேங்களா? இப்போது நம்ம ஆரி டிசைன் பின்ட்ரெஸ்ட்டில் ஆரி டிசைன் உள்ள ஒர்க் பண்ணியிருந்த ஒரு இமேஜோட அவுட்லைன் நம்ம எடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வந்துட்டு என்ன இமேஜ் ட்ரேஸ் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.